அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 8வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி d என்க. d = 32x + 60y எனில் x மற்றும் y என்ற முழுக்களை காண்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 32க்கும் 60க்கும் மீ போவா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் டி. ஓகேங்களா? ஏன்னா அவனே சொல்லிட்டான் மீ பெரு பொது வகுத்தி என்னன்னு சொல்லியிருக்கான், டின்னு சொல்கிறான். ஸோ அப்போ 32க்கும் 60க்கும் யூக்ளின் தியரம் பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மீ போவா. இப்போ இது ரெண்டில் எது பெரிய நம்பர்? ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். a = bq + r. ஏன்றது என்னது 60, bன்றது 32. இந்த 60ல் எத்தனை 32 இருக்குது? ஒரே ஒரு 32 இருக்குது. மீதி ரிமைண்டர் 28. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், வகுத்தி வகுப்படும் எண்ணாக மாறிடும், மீதி வகுத்தியாக மாறிடும். அப்போ 32ல் எத்தனை 28 இருக்கும்? ஒரே ஒரு 28. மீதி எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு 28 இங்கே வந்துடும், 4 வகுத்தியாக மாறிடும். அப்போ 4 28. மீதி என்ன வரும்? எதுவும் வராது, 0. ஸோ அப்போ இங்கே 0 வர வரைக்கும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதனுடைய HCF என்னது? 60க்கும் 32க்கும் மீ போவா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த 4 தான் மீ போவா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீ பெரு பொது வகுத்தி டி என்க. அப்போ இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், d = 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு d = 32x + 60y எனில் d என்னன்னு சொல்கிறான், 32x + 60y அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய x மற்றும் y என்ற முழுக்களை காண்க. அப்போ x வேல்யூ என்ன, y உடைய முழுக்கள் என்ன, x உடைய மதிப்பு y உடைய மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு d என்ன தெரியும், 4ன்னு தெரியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 4 = 32x + 60y. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு இதோடு நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 4 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஏன்னா நமக்கு 4 உடைய மதிப்பு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம இது என்னன்னு எடுத்துக்கிறோம், இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. 32 = 28 + 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நமக்கு எந்த மதிப்பு தெரியும், 4 மட்டும்தான் தெரியும். ஸோ அப்போ 4 இந்த சைடு வச்சுக்கிட்டு 32 - 28ன்னு எழுதலாமா? ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வேணும், இங்கே 32 இருக்குது, இங்கே 60 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 60 வர மாதிரி நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் 1ல் 28ன்னு இருக்குது. அப்போ 28உடைய மதிப்பை கண்டுபிடிச்சி 28க்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம இந்த மாதிரி சமன்பாட்டு வடிவத்தை கொண்டுட்டு வரலாமா? சரி, இப்போ பாருங்கள், இது தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் 60 = 32 + 28ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு எந்த மதிப்பு தெரியும், தேவை 28ஓடது. ஸோ அப்போ இந்த 28 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத ஆப்போசிட் சைடு கொண்டுட்டு போகிறோம். 60 - 32. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 28க்கு பதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த 28க்கு பதில் நான் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இந்த 60 - 32
நான் இங்கே பிரதியிட போகிறேன். அப்போ மூணாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 32 மைனஸ் 28 ஈக்குவல் டு 4. இப்போ இந்த 28க்கு பதில் நான் எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? 60 மைனஸ் 32. அப்போ 32 அப்படியே எழுதிக்கிட்டு 28க்கு பதில் 60 மைனஸ் 32 எழுதியாச்சிங்களா? ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய 4 எழுதிட்டேன். ஸோ இப்போ இங்கே மைனஸால் உள்ளே பெருக்கிடுங்க. மைனஸ் 60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ இங்கே ஒரு 32 இருக்குது, இங்கே ஒரு 32 இருக்குது. அப்போ எத்தனை 32 இருக்குது? 2 32. அடுத்தது மைனஸ் 60. எத்தனை 60 இருக்குது? ஒரே ஒரு 60 இருக்குது. ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் டி ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y, அதாவது 4 ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y. இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே கொண்டுட்டு வந்துட்டோம். 4க்கு 4 இருக்குது, 32க்கு 32, 60க்கு 60 இருக்குது. ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே மைனஸ் வரமாக மாற்றிக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே மைனஸ்னால் ப்ளஸ் ஆக்கணும்னா இந்த 1 என்ன பண்ணணும்? மைனஸாக மாற்றிக்கிறேன். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் இதுவும் சேமாக இருக்கும். அப்போ 32க்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்கா? இங்கே 32க்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னது? 2. இங்கே ஒய் இருக்குது 60க்கு பக்கத்தில், இங்கே 60க்கு பக்கத்தில் -1 இருக்குது. அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்னது? -1. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.